வாட்ஸ்அப்பை தடை செய்ய கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தள்ளுபடி செஞ்சிருக்கு. வாட்ஸ்அப் மூலம் பரிமாறப்படும் செய்திகளால நாட்டோட பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு ஹரியானாவை சேர்ந்த தகவல் அறியும் உரிமை ஆணையத்தோட ஆர்வலர் சுதிர் யாதவ் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை இன்னைக்கு விசாரிச்ச உச்சநீதிமன்ற பெஞ்ச் இந்த மனுவை தள்ளுபடி செய்ததோட இந்த பிரச்சனை குறித்து முறையான ஆணையத்தை அல்லது தீர்ப்பாணையத்தை அணுகுமாறு உத்தரவிட்டிருக்கு. சுதிர் யாதவ் தாக்கல் செஞ்சிருந்த மனுவில் வாட்ஸ்அப் மூலம் தீவிரவாதிகள் கூட தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம், தீவிரவாதிகள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிமாறிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை புலனாய்வு அதிகாரிகளால் அறிஞ்சிக்க முடியாது. இந்த தகவல்களை சேகரிக்க யாராலும் முடியாது, சூப்பர் கம்ப்யூட்டராலும் முடியாது. இதே போல ஹை செக்யூர் சாட், வைபர் ஆகியவற்றிலும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த புகார் குறித்து ட்ராய்க்கும் தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்துக்கும் கடிதம் அனுப்பியிருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. What you gonna do with all that junk inside your trunk? அதே மாதிரி இந்த வரலாறு நான் தான் படம் எடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம். நீ என்னன்னா படம் எடு, ஆனால் குற்றப்பரமுறை தான் டைட்டில் வைக்காத, அது என்னோட கனவு படம் அப்படின்னார். பாலா என் எச்சிலை திங்க மாட்டான் என்று நம்புகிறேன். வந்து வேலை பார்க்கட்டும், வந்து ஷூ துடைக்கட்டும். என்ன பாரதிராஜாவுக்கு ஷூ துடைக்கட்டும். யாரை பார்த்து ஷூ துடைக்க சொல்கிறேன்? அந்த குருன்ற ஸ்தானத்தை பாலுமகேந்திரா தவிர யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கர்வமாகவும் திமுறாகவும் வாழ்ந்தவன். எந்த முட்டா பேலாவது அப்படி சொல்லுவேன்னா, ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து படமாக எடுக்கிறதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு. அதாவது அவனை நேரில் பார்க்கும்போது அண்ணன் என்னன்னு கூப்பிடுவேன். எனக்கு இப்போவே அருவறுப்பாக இருக்கு, அவன் பேர் சொல்லவே அருவறுப்பாக இருக்கு.